ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு 2வது குழந்தையும் பிறந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஃபேமிலியில் இருக்கவங்க, ரிலேட்டிவ்ஸ், ஏன் அவங்க அட்மிட் ஆகிருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸு கூட அந்த பெண் கிட்ட போய் தான் உங்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணிடலாம்ல, ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறது தான்மா நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் அப்படியே திரும்பி அந்த ஹஸ்பண்ட் கிட்ட போய் ஆண்களுக்கான கருத்தடை அறுவை சிகிச்சையுமே இருக்குது, நீங்களும் பண்ணிக்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு பேச மாட்டாங்க. அப்படி பேசுகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மின்னு தாங்க சொல்லணும். இந்த ஆண்களுக்கான கருத்தடை அறுவை சிகிச்சையை பொறுத்தவரையும் வெசக்டமின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஒரு 15 to 30 மினிட்ஸ்லேயே இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். பெண்களோட கருத்தடை அறுவை சிகிச்சையோட கம்பேர் பண்ணும்போது இதில் தையல், ரத்தம், கத்தி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ரெகுலரான வேலையை பார்க்க டக்குன்னு போயிடலாம். இதனால வேற எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே பெருசாக இருக்காது. ஆனால் இதை ஆண்கள் பண்ண முன்னுக்கு வராங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான்.